ரைட் பாருங்க எங்கள் 75வது மாற்றீடுல வரும் பென்சீன்லேருந்து இந்த ரிலே உருவாக்கணும். இது வந்து 7 ஸ்டெப்புக்கு உள்ளுக்கு தான் அந்த மாற்றீடு. சரியா, இதுதாங்க ரெஸ்ட்ரிக்ஷன். ரைட் இப்போ பாருங்க இதுக்கு நான் ஒரு ஐடியா எடுக்கிறேன். எங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பெரும்பாலான மாற்றீடுகளை பார்த்தா அது வந்து கிரீன் ஆட்டோட தொடர்புப்பட்ட மாற்றீடாக தான் இங்கே போகுது. ஸோ இந்த மாற்றீடுமே அதே மாதிரி ஒரு ஐடியா தான். பாருங்க இந்த தொகுதியும் ஹைட்ரஜனா மார்க் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு கிரீன் ஆட், இப்படி ஒரு கிரீன் ஆட், சரியா, அதோட இப்படி பென்சல்டிஹைட், பென்சல்டிஹைட்டும் தாக்கமடைஞ்சி அது நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உள்ளாகும் போது இந்த விளைவு வரப்போகுது. சரியா, இந்த பென்சல்டிஹைட்டும் இந்த கிரீன் ஆட்டும் தாக்கமடைஞ்சி நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உள்ளாகனா இந்த விளைவு வரப்போகுது. சரியா, இப்போ நான் யோசிக்கிறேன் பென்சீன்ல இருந்து இந்த பென்சல்டிஹைட்டை, பென்சீனோட தொடர்புப்பட்ட அந்த அல்டிஹைட் தொகுதியை எப்படி உருவாக்குறது, எப்படி உருவாக்குறது. சரியா, இந்த பென்சீனோட தொடர்புப்பட்ட இந்த அல்டிஹைட், பென்சல்டிஹைட் நான் சொல்றேன், இது வந்து இப்படியான ஒரு அல்கஹால்ல இருந்து, அதாவது ஒரு முதல் அல்கஹால் வந்தீங்கன்னா இந்த முதல் அல்கஹாலுக்கு நாங்க பிசிசி யூஸ் பண்ணா இது வந்து பென்சல்டிஹைட்டா மாறிக்கும். இது ஒரு முதல் அல்கஹால், இதுக்கு பிசிசி நாங்க யூஸ் பண்ணா இவ்வாறான ஒரு ஆல்டிஹைட் வரப்போகுது. இந்த முதல் அல்கஹால் எப்படி வந்திக்கலாம்னா முதல் அல்கஹால் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம், கார்பாக்சிலிக் அமிலம் ஒன்று தாழ்த்தப்பட்டு வந்திக்கலாம். தாழ்த்துறதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம், LiAlH4 ஈதர், LiAlH4 ஈதர், ரெண்டாவது H+H2. சரியா, இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த கார்பாக்சிலிக் அமிலம் பென்சீன் எப்படி எடுக்கிறது, முதல்ல இந்த கார்பாக்சிலிக் அமிலம் ஒரு அட்கைல் ஏற்றம் பெற்ற இந்த தொழிலில் இருந்து இந்த தொழிலினை ஒட்சியேற்றப்படுவதன் மூலமாக இந்த வந்திக்கலாம் H+K1O4, H+K1O4. அதை நாங்கள் யூஸ் பண்ணா இந்த தொழிலின் ஒட்சியேற்றப்பட்டு பென்சோயிக் அமிலம் வரும். சரியா, பென்சோயிக் அமிலம். இந்த பென்சீன்ல இந்த CH3 தொகுதி ஏற்றதுக்காக நாங்கள் CH3Cl நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ நாம இந்த பென்சீன்ல இருந்து இந்த பென்சல்டிஹைட்டை உருவாக்கிட்டோம். இப்போ இந்த பென்சீன்ல இருந்து இந்த கிரீன் ஆட்டை எப்படி உருவாக்குறேன்னு பார்ப்போம். சரியா, அதான் சீனர்கள முதல்ல இந்த பென்சீனுக்கு குளோரின் ஏற்றி குளோரோபென்சீன் உருவாக்கும். குளோரோபென்சீன் உருவாக்குறதுக்கு Cl2 நீரற்ற FeCl3 யூஸ் பண்ணுவோம். சரியா, FeCl3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த குளோரின் ஏற்றப்பட்ட பென்சீனை கிரீன் ஆட்டா மாத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மெக்னீசியம் உலர் ஈதர், மெக்னீசியம் உலர் ஈதர். சரியா, இந்த இடைநிலை விளைபொருள் இது ரெண்டுமே தாக்கம் வந்து இந்த சோதனை விளைவு வந்து வரணும். சரியா, இந்த விளைவு வரணும். இதை 75வது கேள்வியில மாற்றி. சரியா, அப்ப